அனைவருக்கும் வணக்கம். இங்கே நம்ம பார்க்க போகிறது கருவேப்பில் கொத்தமல்லி சட்னி. எது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம், 4 பல் பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சின்ன கோலி குண்டு சைஸ் புளி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் பருப்பு நிறம் மாறணும், வெங்காயம் நிறம் மாறணும், கண்ணாடி பதம் வரணும். இப்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. சுருளை வதக்கணும். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே தேங்காய் நல்லா வதங்கட்டும். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டோம். கருவேப்பிலை பார்த்திங்கனாக்கா அதிக அளவுக்கு அயர்ன் கண்டென்ட் இருக்குது. கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துதெல்லாம் இப்போ கடுகு தாளிப்போட்டில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்ச சட்னியில் கொட்டிட்டாங்க. அவ்வளோதான், சூப்பரான கருவேப்பிலை கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.